எஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த GSTR1 அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வருது. ஃபைல் குட் நாட் பி அப்லோடட், டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆஃப்லைன் டூல் டு ஜென்ரேட் த ஜேசன் ஃபைல். ஸோ இந்த மாதிரி கொரிஸ் இந்த 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே கால் வந்துடுச்சு. ஸோ நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் GSTR1 அப்லோட் பண்ண போகிறீங்க, GSTR1 மே மந்த்துக்கான ரிட்டனை அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ண போகிறீங்கன்னாக்கா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் தான் இந்த எரரை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போது மே மந்த்துக்கான ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணணும் இல்லையா? பண்ணணும்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க? ஆஸ் யூஷுவல் B2B B2C எல்லா டேபிளுமே அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். பட் அந்த HSN சம்மரி அப்டேட் பண்ணும்போது அந்த HSN சம்மரியை ரெண்டாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. B2B தனியாகவும், B2Bக்கு HSN சம்மரி தனியாகவும், B2Cக்கு HSN சம்மரி தனியாகவும் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதை பிரித்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்? நான் டேலி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த டேலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? F11 ப்ரெஸ் பண்ணுறோம். F11 என்னது? கம்பெனி ஃபீச்சர்ஸ். இந்த கம்பெனி ஃபீச்சர்ஸில் செட் ஆல்டர் கம்பெனி GST ரேட் டீட்டெயில்னு இருக்கா? சரி, இங்கே போய் தான் நம்ம அப்டேட் பண்ணணும். இது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் காமிச்சார். இப்போ என்னோடய கம்பெனியில் GSTR1 ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? GSTR1 ஓப்பன் பண்ணுறேன். மே மந்த் ஓப்பன் பண்ணுறேன். எஸ், மே மந்த் ரிட்டர்னு. ஸோ மே மந்த்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படியே அன்சர்டன் டிரான்சாக்ஷன் 0வாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா HSN சம்மரி போனீங்கன்னா இங்கே HSN சம்மரி 2ன்னு இருக்கா? எஸ், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். HSN சம்மரி உங்களுக்கு காமிக்கும். இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட். பட் இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். F11 செட் ஆல்டர் கம்பெனி GST ரேட் டீட்டெயில்ஸ். எஸ் கொடுத்தாச்சா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ண போகிறோன்னா மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கா? இங்கே ஷோ மோருன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஷோ மோர் வந்துடுச்சா? ஸோ இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செப்பரேட் B2B அண்ட் B2C HSN சம்மரி அப்ளிகபிள் ஃப்ரம். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1st May 2025. ஸோ 1st May 2025லேருந்து எனக்கு HSN சம்மரி B2Bக்கு தனியாகவும் B2Cக்கு தனியாகவும் வரணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. என்டர். Control A. எஸ், சேவ் பண்ணியாச்சா? எஸ். F11 போயிட்டு நம்ம அந்த B2B B2C தனியாக வரணும்னு அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? GSTR1 ஓப்பன் பண்ணுறேன். மே மந்த் ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அன்சர்டன் டிரான்சாக்ஷன் 0ன்னு இருக்கா? எஸ், 0 தான் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா நான் டேட்டு தப்பாக கொடுத்துருக்கேன். 1 செகண்ட். மோர் டீடைல்ஸ். ஸோ 1st May 2025ன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. Control A கொடுத்து சேவ் பண்ணு. அப்டேட். எஸ், அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த F11 அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி வெறும் என்ன இருந்தது? HSN சம்மரி 2ன்னு இருந்ததா? இப்போ என்ன இருக்குது? HSN சம்மரி 2L B2B B2C சப்ளைஸ்ன்னு இருக்கா? எஸ். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா B2Bக்கு தனியாகவும் B2Cக்கு தனியாகவும் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் GST ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் டேலி பிரைம் ரிலீஸ் 6.0ல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் கஸ்டமர் ப்ரீவியஸ் ரிலீஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு அவங்கள 6க்கு மைக்ரேட் பண்ண சொல்லுங்கள். மைக்ரேட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்பர் 1. ரெண்டாவது விஷயம்,
நீங்கள் இந்த மாதிரி HSN சம்மரி பார்க்கும்போது இங்கே HSN நம்பர் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இந்த HSN நம்பர் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி டிஜிட்டில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டிஜிட்டில் இருக்கா, எஸ், இது கரெக்டாக அப்டேட் ஆகிடும். எல்லாத்துக்கும் யூனிட் குவான்டிட்டி கோட் அப்டேட் ஆகிருக்கா, எஸ், இது அப்டேட் ஆகிடும். சப்போஸ் ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு 4 டிஜிட், ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு 6 டிஜிட், ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு 8 டிஜிட், இந்த மாதிரி மாற்றி 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 அப்டேட் பண்ணியிருந்தாங்கனாக்கா எரர். அதே மாதிரி எல்லா HSN கோடுக்கும் இந்த யூனிட் குவான்டிட்டி கோடும் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கோடு இருக்கும், SAC கோடு இருக்கும். SAC கோடு இருந்ததுன்னா அந்த SAC கோடுக்கு யூனிட் குவான்டிட்டி கோடு என்னவா இருக்கணும்னா நாட் அப்ளிகபிள்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதர்ஸ்ன்னு இருக்கணும். அதர்ஸ் நாட் அப்ளிகபிள், இதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் சர்வீஸ் கோடுக்கு போட்டுட்டு நம்பர்ஸு, கிலோகிராம்ஸு, லிட்டர்ஸு, ஃபீட்டு, டேட்டு, மந்த்துன்னு இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா எரர் இருக்கும். ஸோ SAC கோடாக இருந்தால் நாட் அப்ளிகபிள்னு இருக்கணும், அதர்ஸ்ன்னு இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது இருக்கலாம். மற்றபடி HSN கோடை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் குவான்டிட்டி கோடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். SAC கோட்னா அதர்ஸு நாட் அப்ளிகபிள்னு இருக்கலாம். அதே மாதிரி எல்லாமே ஒரே டிஜிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்க சார், என் கஸ்டமர் வந்து 8 டிஜிட் யூஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லா HSN நம்பருமே 8 டிஜிட்டில் தான் இருக்கணும். SAC கோட்னா 6 தான் அதுக்கு அப்ளிகபிள். ஸோ 6 டிஜிட் இருக்கணும். ஸோ இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருந்ததுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்சேஞ்சு ஆல் GST ஆப்ஷன், அப்லோட் GST ரிட்டர்ன், ஸோ சென்ட் ஆன்லைன்னு கொடுத்து டைரெக்டாக ஆன்லைனில் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்து JSON ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி JSON ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த்லேருந்து GSTR1 அப்லோட் பண்ணோன்னா இப்போ சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, கிளியர்? எஸ். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.